நாங்கள் இந்த வழியாக தான் போகணும். பண்ருட்டிக்கு போக வழி தான் எங்களுக்கு. இந்த பாலத்தை ஒட்டிட்டு வேறு பாலத்துக்கு போட்டு நம்ம சேனல் சார்பாக கோரிக்கை என்னன்னா, இந்த பழுதடைஞ்ச பாலத்தை இடிச்சிட்டு திரும்பவும் புதுசாக ஒரு பாலத்தை கட்டி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கலாம் ஆற்று கழிவுநீர் இங்கே இருக்கிற கழிவுநீர் கொண்டு வந்து ஆற்றெல்லாம் கொட்டுறான். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இரவாச்சுனா 7 மணிக்கு மேலே எல்லாம் உட்காந்து பாலத்தை கொண்டு பதுக்கடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாலம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் கெட்டு போகணும் தெரியல. அதாவது அந்த பாலத்தை நீங்கள் உயர்த்தி கொடுத்தீங்கன்னா, தரம் உயர்த்தப்பட்டு இந்த பாலத்தை போடப்பட்டால் அங்கே இருக்கிற மக்களுக்கும் 15 கிராம மக்களுக்கும் பயனாடி வாங்கன்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். பசங்க எல்லாமே போகுது. பாலம் முக்கியமா தேவை. மண்ணுக்குட்டி வச்சிருந்தாலுமே அதில் வந்து நடைபாதையா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு மேல அப்படியே பழுதடைஞ்சு அப்படியே நிக்குதுன்னு சொன்னாங்க அந்த ஊர்க்காரங்க. ஸோ இதை சீக்கிரமா சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 15 கிராமங்கள் இந்த போக்குவரத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. போக்குவரத்து நெரிசலும் இருக்காது, ஆக்சிடென்ட்டும் தவிர்க்கப்படும். அதிகமா அந்த ஆர்டிஓ ஆபீஸ் கிட்ட ஆக்சிடென்ட் நடக்கப்படும். இதெல்லாம் இதை சரி பண்ணி கொடுத்தேன்னா அந்த ஆக்சிடென்ட்லாம் இப்போ தவிர்க்கப்படும் சொன்னாங்க. இப்போதைக்கு டெம்பரவரியா மண்ணு கொட்டி நிரப்பி அதை தடை பண்ணிருக்காங்க. ஆனா வந்து மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வெயில் அடிச்சதுமே அந்த வழியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. சோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்க பண்ருட்டி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடைச்சா கண்டிப்பா சீக்கிரமா அதை பண்ணி கொடுப்பாங்க நம்புறேன். அந்த ஊர் மக்களும் அதான் சொன்னாங்க. ஆனா வந்து இதை நடவடிக்கை எடுக்கலாம், நாங்க வந்து வேற மாதிரி டீல் பண்ணுறதாலும் சொல்லியிருக்காங்க.